கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்து காலங்கள் தியானத்தில் இன்றைக்கு 26/3/2025 அனுப்பும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 to 23 வசனங்கள் வரை அடங்கியிருக்கிற வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிலுவை தியானத்திற்கு என்று தினந்தோறும் ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அதன்படி இன்றைக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சிரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையிலே கொன்று. பகை, இன்றைக்கு அநேகர் ஒருவித பகையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே பகை, உறவுகளிலே பகை, நம்முடைய தொழில் ஸ்தலத்திலே பகை, சொல்லப்போனால் திருச்சபைகளில் கூட பகை பலருக்கு காணப்படுகிறது. அப்படி பகை என்பது மனிதர்களை வாட்டி படைக்கிற ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். அந்த பகையை சிலுவையிலே கொன்று, இயேசு சிலுவையிலே பகையை கொன்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே 3 காரியங்கள் இந்த வசனத்தில் நான் பார்க்க முடியுது. ஒன்று, பகையை கொன்றார். இருதிறத்தாரை ஒரே சரீரமாக்கினார். இருதிறத்தார் என்றால் பாவம் செய்த மனுக்குலத்தை, பாவியை தெய்வத்தோடு, பரிசுத்தமில்லாத மனிதனை பரிசுத்த தேவனோடு ஒப்புரவாக்கினார். மூன்றாவதாக அந்த வசனம் சொல்கிறது, தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நாம் பாவிகளாய் இருந்தோம், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம், தேவனுக்காக ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் வாழும்படி அழைக்கப்படுகிறோம். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களை என்னையும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, நீங்களும் நானும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசுவின் சிலுவை அதை நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு தொடர் தியானமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 to 23 வசனம் வரை அனுப்பும் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தலைப்பில் நாம் இன்றைய தொடர் தியானத்தை செய்ய இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறார். கொர்நேலியு என்கின்ற இந்த மனிதன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. இத்தாலியா பட்டாளம் என்கிற பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன். 100 போர்ச்சேவர்களுக்கு இவன் தலைவன். இவனுடைய குணாதிசயங்களை பற்றி வேதவசனம் சொல்லுகிறதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த கொர்நேலியு குறித்து சொல்லப்படுகிற பொழுது, இவன் தேவ பக்தியுள்ளவன். தேவ பக்தியுள்ளவனாக இந்த மனிதனை குறித்து சொல்லப்படுது. இவன் ஒரு யூதன் அல்ல. அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொர்நேலியு யூத மார்க்கத்தை அமைந்தவர் அல்ல, யூத சமயத்தை சார்ந்தவர் அல்ல, யூத இனத்தை சார்ந்தவர் அல்ல, யூதர் அல்ல. இவர் வேறு செசரியா என்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இவர் தேவ பக்தியுள்ளவனாக காணப்படுகிறார். அந்த இத்தாலியா பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மனிதன். இந்த மனிதனை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தியுள்ளவன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவன், தன் தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனிதன். மூணாவது இவனை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் தர்மங்களை செய்கிறவன். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு தர்மங்களை செய்கிறவன். நீங்க தர்மங்களை செய்கிறப்ப எப்படி செய்யணும் அதை குறித்து நற்கிரியை என்றும் நாம் 2 தினங்களுக்கு முன்பு தியானித்தோம். நற்கிரியை நேற்றைய தினத்தில் தொற்காலை குறித்து தியானித்தோம். அந்த சகோதரி நற்கிரியைகளை செய்கிறவளாய் இருந்தால், அப்ப நற்கிரியை அது உங்களுடைய தர்மங்களிலே வெளிப்பட வேண்டும். தேவனுக்கு தேவ பக்தியுள்ளவன், தேவனுக்கு பயந்த வீட்டை உண்டாக்கினவன், தர்மங்களை செய்து. அடுத்து 4வதாக சொல்லப்படுது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பாருங்க, ஒரு பட்டாளத்தினுடைய நூற்றுக்கு அதிபதி
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்றானா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு கிருபை எப்படி அந்த மனிதனுக்கு வந்தது, எப்படி அந்த நேரம் கிடைத்தது என்று நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் அந்த மனிதன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பிரத்யட்சமாய் ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். பிரத்யட்சமாய் 3ஆம் வசனத்துல அவன் பகலிலே 9ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கொர்நேலியுவே என்று அழைக்கும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, பிரத்யட்சமான தரிசனம் அப்படின்னா அது தத்ரூபமா நடக்கிற ஒரு தரிசனம். கொர்நேலியுவேன்னு கூப்பிட்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டினது. பாருங்க, இவன் தரிசனம் காண்கிற கண்களை உடையவன். தேவதூதன் வந்து பேசுறாரு, ஆண்டவர் வந்து பேசுறாரு, ஆண்டவரே என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அப்ப சொல்றாரு, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, அங்கே நீ ஆள் அனுப்பி பேதுரு அங்கே இருக்கிறார், பேதுருவை கூப்பிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, இந்த பேதுருவை கூப்பிட அனுப்புகிற பொழுது ஆண்டவர் பாருங்க தரிசனங்களில் எப்படி செயல்படுகிறார் என்பதை நான் ரொம்ப சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். இங்கே கொர்நேலியுவிடத்துல பேசுகிறார், நீ ஆட்களை அனுப்பி அந்த பேதுருவை அழைத்து கொண்டு வா என்று. அதே நேரத்தில் பேதுரு தன் வீட்டில் இருக்கிற பொழுது, பேதுரு சீமோனுடைய வீட்டிலே யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார். யோப்பா பட்டணம் என்பது இன்றைக்கு இருக்கிற டெல்லவீவ். அதிபராக ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எருசலேமின் தலைநகரம், இஸ்ரேலின் தலைநகரம். இன்றைக்கு இஸ்ரேலின் தலைநகரம் எருசலேம். டெல்லவீவ் ஒரு துறைமுக பட்டணம். ஒரு பக்கம் கடற்கரை இருக்கும், ரோடுக்கு அடுத்த பக்கத்தில் பட்டணத்தின் வீடுகள் இருக்கும். இந்த யோப்பா பட்டணம் அந்த கடற்கரையின் இன்னொரு ஓரத்தில் இருக்கிறது. அங்கேதான் சீமோனுடைய வீடு இருக்கிறது. நானும் பாஸ்டம்மாவும் ஹோலிலேண்ட் போயிருந்த பொழுது அந்த சீமோனுடைய வீடுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாங்கள் ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு. ஒருபுறம் கடற்கரை ஓரமாக அவருடைய வீடு. அந்த வீட்டில் மேலே போய் பார்த்தா பேதுரு தங்கியிருந்த இடம். இதெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. இதெல்லாம் உண்மை என்பதை சொல்லுகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள். சரியா? இங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். பேதுருவுக்கும் அதே தரிசனம் வருது. எப்படின்னா, பேதுருவை எழுந்துரு அடித்து புசி என்று ஒரு தரிசனம். நீங்க இதை 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். பேதுரு அந்த தரிசனத்தை காண்கிற பொழுது ஆண்டவர் பேதுருட்ட என்ன பேசுறாருன்னா, நீ புறஜாதிகள் இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப பேதுரு அந்த தரிசனத்தை பார்த்தவொன்னு என்ன சொல்றாரு, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. இந்த புறஜாதியர் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அசுத்தமானவங்க, அப்படி தோரணையில பேசுறாரு பேதுரு. ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினவள் நீ தீட்டாக எண்ணாதே. முதல்ல பேதுருடைய எண்ணத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். தேவன் பேதுருடைய எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார். நீ அப்படி எண்ணாதே. இவன் என்ன வருக்குன்னா, நான் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன், இவங்க புறஜாதிகள் எல்லாம் தேவனுக்கு தீட்டானவர்கள். இல்லை, அப்படி நீ எண்ணாதே. உன் எண்ணம் மாறணும். தரிசனத்தை காண்கிற கண்களுடைய விசுவாசிக்கு எண்ணம் மாறணும். ரெண்டாவது என்ன நடக்கு பாருங்க, ரெண்டாவது முறை ஒரு சத்தம் உண்டாகிறது. அப்படியே சத்தம் உண்டாகி அந்த சத்தம் திரும்ப அவனுக்கு கேட்கிறது. 3ஆம் தினம் அப்படியே சத்தம் உண்டாகிறது. பின்பு அந்த கூடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தம் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இது தீட்டு இல்லை, நான் சுத்தமாக்கிட்டேன், நீ அதை அசுத்தம் என்று எண்ணாதே. எண்ணத்தை மாற்ற முயற்சிக்கிறார். அதுக்கப்புறமும் இவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க. இந்த பேதுரு, இயேசுவோடு இருந்த பேதுரு என்ன நிலைமையில இருக்காருன்னா, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இங்க நான் கொஞ்சம் நிறுத்தி இதை விளக்க விரும்புகிறேன். பேதுரு சந்தேகப்படுகிறான். பாருங்க, 3 முறை ஆண்டவர் வந்து பேச வேண்டியது இருக்கு. முதல்ல வந்து பேசுறாரு, அடித்து புசி. அவன் சொல்றான், ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இது தீட்டானது. 2வது சொல்றாரு, தேவன் பரிசுத்தமாக்குனது, நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற. 3வது அந்த சத்தம் வருகிறது, அந்த கூண்டை தேவன் எடுத்து விடுகிறார். இவ்வளவுதான் இந்த தரிசனம். இந்த தரிசனத்துல இவன் எண்ணம் மாறவில்லை. மாறாக என்ன நடக்கு, பேதுரு இந்த தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகிறார். அந்த வசனம் அப்படி சொல்லுது பாருங்களேன்.
பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், ஏதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பேதுருவுக்கு சந்தேகம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சந்தேகம் இருக்கு, குடும்ப உறவுகள்ல சந்தேகம். ஒரு சிலருக்கு திருச்சபைக்குள்ளேயும் போதகர் மேல சந்தேகம் இல்ல, விசுவாசிகள். ஹலோ, நிறைய நேரம் விசுவாசிகளுக்கு போதகர் மேல சந்தேகம் வருது. இவர் என்ன ஒரு மாதிரி பண்றாரு, இவர் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டாரா, இவர் இப்படி இருக்கிறார், அதை செய்கிறார் என்று போதகரை புரிந்து கொள்ளாமல் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்கள். வீட்டிலையும் கணவனை மனைவி சந்தேகப்படுவது, மனைவியை கணவன் சந்தேகப்படுவது, பிள்ளைகளை பெற்றோர் சந்தேகப்படுவது, பெற்றோரை பிள்ளைகள் சந்தேகப்படுவது, எல்லா நிலையிலும் இருக்கு. வேலை ஸ்தலத்திலையும் அது இருக்கு, சந்தேகப்படுதல். அந்த சந்தேகம் இந்த பவுலுக்குள்ளே வந்தது, இந்த பேதுருவுக்குள்ளே வந்தது. பேதுரு சந்தேகப்படுகிறார். பேதுரு சந்தேகப்படுகிற பொழுது ஆண்டவர் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து போ கொர்நேலியு வீட்டுக்கு என்று பேசுகிறதை நாம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்ப என்னன்னு பாருங்க, ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களிடத்தில் போய் பேசி அவர்களோடு புறப்பட்டு போனான். பாருங்க, பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் புறப்பட்டு போ. இதைத்தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருச்சபை விசுவாசிகளை இந்த லெந்து நாட்கள்ல நீங்க எழுந்து, நீங்க இருக்கிற அந்த உச்சாணி கொம்புல உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் பாருங்க, அதை விட்டு இறங்கி, எழுந்து இறங்கி, அந்த வசனம் சொல்லுகிறது ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். நீங்க ஒன்றுக்கும் சந்தேகப்படாம ஆண்டவர் இதை செய்கிறார், ஆண்டவர் அனுப்புகிறான்ங்கிற நிச்சயத்தோடு நீங்க புறப்பட்டு போங்க. ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. இன்றைக்கு நீங்க அப்படி உங்க வீட்டுக்கு திரும்புங்க, உங்க பணிக்கு திரும்புங்க, ஒன்றுக்கும் சந்தேகப்படாதீங்க. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார், நம்புங்க, விசுவாசிங்க, அப்படி கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே அவர்களை அனுப்பினேன், இப்ப நீ அவர்களோடு புறப்பட்டு போ. எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. அனுப்பும் ஆவியானவர். புறஜாதிகள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதற்காக பேதுருவை புறஜாதிகள் மத்தியில் அனுப்புகின்ற தேவ ஆவியானவர். இந்த பேதுரு எழுந்து கொர்நேலியு வீட்டுக்கு சென்றார். இன்றைக்கு இந்த அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்க எழுந்து உங்க நிலைமையிலிருந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீங்கள் புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை செய்வார். செபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் நாங்கள் சிலுவை தியானத்தில் இருதிரத்தாரை ஒன்றாக பகையை சிலுவையில கொன்று தேவனோடு ஒப்புரவாக்கினீர் என்பதை தியானித்தோம். அதைத் தொடர்ந்து தொடர் தியானத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவை நீர் தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவரே புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படி உற்சாகப்படுத்தினீர். அதற்காக நீர் தரிசனத்தை கொடுத்தீர். நீர் இறங்கி வந்து பேசினீர். இறங்கி வந்து அவனுடைய எண்ணங்களை மாற்றி அவனுக்கு கடைசியாக நீர் கட்டளை கொடுத்து எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய போ, அவங்களை நான் தான் உனக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை புறஜாதிகளிடத்தில் அனுப்புனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை கேட்கிறவங்களுடைய பிள்ளைகள் அதன்படி ஆசீர்வதிக்கப்பட்டும். யூடியூப்ல இதை கேட்கிறவர்களையும் ஆசீர்வதி. தெய்வீக சமாதானம் இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.